அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ கூனி எடுத்துருக்கிறோம். இது விரால் கூனின்னு சொல்லுவாங்க. இந்த கூனியை வச்சு நம்ம கீரை சூப் பண்ணிடலாம். இதுக்கு நான் கூனியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். கீரையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டேன். அதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற கூனியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கீரை சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும். இப்போ கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். கீரை நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீரை சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான கீரை சூப் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக்